பண்ணிக்கிட்டு கிடக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே. நான் வந்து அமுக்கல்ல. என்ன புள்ள? யாரோ ஒருத்தர் கண்ணு மணிலாம் பிதுங்கி நாக்கு தொங்குற மாதிரி கனவு கண்ட மேற்கொண்டு என்னைய வர வாவான்னு கூப்பிடுறா. நல்லவேளை கரெக்டா நீ வந்து என்னை காப்பாத்துற. என் பேரு திருமலை. ஆழ்வார் கடியான் என்று அழைப்பார்கள். விஷ்ணுவின் நாமத்தை உலகமெல்லாம் நிலநாட்ட வேண்டும். அதுக்காக வாழ்பவன் ஒரு வீர வைஷ்ணவன். உனக்கு ஒரு புருஷன் இருக்காங்கிற நினைப்பு இருக்கா? ஏண்டி கால்ல ரெண்டு அங்கிட்டு ரெண்டு தலைமாட்டம் ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு கிடந்தா நான் எங்க படுக்கிறது? கட்டில தனியா படுக்கிறக்கா ஒன்னே கட்டுனேன். மரியாதையா எந்திரிச்சு என் பின்னாலேயே வர்றேன். ஏற்கனவே 3 இதுல வேற 4 பிள்ளைக்கு அடி போடுறாரு. No, the idiot's back. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் இருக்கேன். என்ன சத்தம் கேக்குது? ஆளை காணோம். என்ன மந்திரத்துல மாங்காய் வர்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து வர்ற? யாருமா நீ? ஆரத்தி. ஆமா, எங்க இருந்துமா வர்ற நீ? ஆவிலோகத்துல இருந்து வரேன். ஆவிலோகத்துல இருந்தா? இன்னைக்கு உன் கதையை முடிக்க நீ வாங்க. இன்னைக்கு ஓடவே நான் முடிக்கறேன். ஏன் கதை நீ முடிக்க பாத்துற. பாடி வந்து. கால ஓடிக்கறேன். பொம்பளை இல்லையா? ஏன் கால நீ ஓடிக்கிறியா? உன் கால ஓடிச்சு உன்னை நொண்டி ஆக்குறேன். சூனியக்காரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இருக்குதே. வெளியூர்காரங்கள சர்டிபிகேட் தர முடியாது. ஐ see you get out. சார் ப்ளீஸ் சார், நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். நான் அதை தரேன் சார். டேய், 3 பேரும் அண்ணனுக்கு குடிக்க தண்ணி கொண்டாங்க. போடா சார், ஒன்னு சொல்ல சார். எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒத்தாசை பண்றேன் சார். போதுமா சார்? எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்ள. அப்படியா? வீணா ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. போனா ரத்தம் கக்கிச்சான். ரத்தம் கக்கியா? குறுக்க இந்த கௌசிக் கொண்டான். விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். யாரது? சும்மா கிடந்து எல்லாம் கிளம்பி ஒரு அந்த மாதிரி வருமா? வர்ற மாதிரி. என்ன கொஞ்ச நாளையா மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ணல மதுரைங்கிற பேர மாத்திக்கிற சாமி. உள்ள பாக்கி குடுக்கறதுல என் மச்சான் நடிச்சுக்க அலில சாமி. அதோ தெரியுதுப்பா. மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே. அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? இல்ல நான் தேட்டருக்கு நான் பாத்துக்கிறேன்னா. தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா. அண்ணா நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். நம்ம தங்கம் கிணறு தோன்ற வேலை நடக்குதா? 3 வருடமாக குத்தி குறைந்திருத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஊர் மக்களின் நொங்கை பிதிக்கி அல்லவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்றேன்.
கைய கொடு. ஐயோ ஐயோ என்ன ஒரு அழகு. அதுல என்ன பியூட்டினா? பாத்தியா அங்க நிக்கிற நீ. கைய கொடு கைய கொடு. இது கை இல்லையா ஒளியா? ஐயோ. ஒரு படம் வந்தால் அந்த படத்தின் கேரக்டரை வைத்து சொல்லும் அளவுக்கு தன்னை நினைவு கூறிக்கொள்ளும் அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி ஒரு பாத்திரத்துக்காக தன்னை உருமாற்றி சிதைத்து குறைத்து தன்னை பல பரிமாணங்களில் தன்னை காட்டக்கூடிய நடிகர் நமது விக்ரம் அவர்கள்தான். அதாவது கான்ஃபிடன்ஸ், முயற்சி, ஹார்ட் ஒர்க்கு, தன்னம்பிக்கை, அதுக்கு ஒரு உதாரணம் கேணி. ஏண்டா சிட்டியை தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா இழுக்கணும்? இன்னும் 2 வில்லேஜ் 3 பஞ்சாயத்து தாண்டணும். ஐயோ இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. மை தீந்து போச்சு மாமே. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈய வாங்கி செலவழிச்சிட்டா. What a vision. What a thought. My God. என்ன ராம சார் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். ஏன் அது வந்து மௌன விரதம். படம் ஆஸ்கார் அவார்டு தலைவா, வேற லெவலு. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல்.